வித்தைக்காரன் படம் பார்த்தோம், நல்லா இருந்தது. சதீஷ் ஹீரோவாக நடிக்கிறாரு. அதில் போனோம், சூப்பராக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணி வந்தோம். நல்லா இருக்கு, ஹீரோயினி நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. சதீஷ் விஜய் கூட தானே நடித்தது, ஹீரோவாக பார்த்ததில்ல. சூப்பராக இருக்குது, நல்லா நடிச்சிருக்கிறாரு. என்டர்டெயின்மெண்ட் நல்லா ஜாலியாக உட்காந்து பார்த்துட்டு வரலாம். பண்ணலாம், நல்லா நடிச்சிருக்கிறாரு, நல்லா ரியலாக சாதாரணமாக நடிச்சிருக்காரு, நல்லா இருக்குது படம். ஆமாம். சதீஷ் சூப்பர் பாட்டு, சூப்பர் பாட்டு. ஹரிஹரன் நல்லா இருந்துச்சு பாட்டு. அந்த ரெட் கேப் அது நல்லா இருந்தது. ஆட்டோக்கார் சூப்பராக நல்லா நடிச்சிருக்காங்க. ஆமாம், பார்க்கக்கூடிய படம். அப்புறம் அவர் பழைய ஆர்டிஸ்ட், அவர் பேர் என்ன, ஆனந்த்ராஜ், சூப்பரில் சொல்லவே வேணாம், நல்லா இருந்துச்சு. வீட்டில் இருக்கிற டென்ஷனுக்கு வந்து உட்காந்து அழகாக பார்த்துட்டு போனோம். நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குங்க, சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு எல்லா சீனுமே நல்லாமே பண்ணியிருக்காரு. ஆனந்தராஜ் சார் நல்லா நடிச்சிருக்காரு, சதீஷும் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு, காமெடி படம் மாதிரி இருக்கு, நல்லாவும் பண்ணியிருக்காங்க. பீஸ்ஃபுல்லாக போகுது. ஓகே, நல்லா இருந்துச்சு. சதீஷ் ப்ரோ செம்மையாக நடித்தார். அப்புறம் வந்து ஃபஸ்ட் சீன்லாம் செம்மையாக இருந்துச்சு. ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக, ஒரு சீனில் கூட மொக்கையாக போகாமல் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. அந்த கோ டைரக்டர்ஸ் அந்த மாதிரி சீன்லாம் நல்லா இருந்துச்சு. பக்கத்தில் இருக்கவங்களாம் நல்லா இருந்துச்சு. வித்தைக்காரன் தானே சொல்கிறீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. வைங்க வைங்க, கண்டிப்பாக தரேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க படம், சூப்பராக இருந்தது. சாரோட ஆக்டிங் வந்து ரொம்ப இருந்தது. நாங்கள் வந்து காமெடி ஆக்டராக தான் பார்த்தோம். இந்த படத்தில் ஒரு காமன் மேனாக நல்லா பண்ணியிருக்காங்க. கரெக்ட், கண்டிப்பாக இவர் தான், சார் தான் கரெக்டாக இருந்தார். அவர் தவிர வேறு யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும். கரெக்டாக இருந்தது அவருக்கு. பேர் அப்படிலாம் கிடையாதுங்க, நம்ம அந்த மாதிரிலாம் இது பண்ணி போக முடியாது. இது வேறு மாதிரி ஜானர். நம்ம வந்து அதான் நம்ம சொல்கிறோம்ல, வழக்கமான ஸ்டோரி அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மெயினாக படம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு எனக்கு. அதுதான் மெயினாக. அந்த வர படம்லாம் பார்க்க முடியல, தலைவலி வந்துடுது, ரொம்ப போர் அடிக்குது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் படம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு நல்லா ஃபாஸ்ட்டாக போச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்பும் ஃபாஸ்ட்டாக போச்சு, செகண்ட் ஹாப்பும் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஹாப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எனக்கு முடிஞ்ச மாதிரி தெரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் ஹாப்பும் கூட கரெக்டாக தான் போகுது. ஏன்னா நம்ம நல்லா ஃபுல்லாகவே ஸ்டோரிக்குள்ளே ஸ்டார்டிங்கே போயிடுறாங்க ஸ்டோரிக்குள்ளே. அப்புறம் படம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கிளைமேக்ஸில் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. அது கரெக்டாக இருக்குது. அது வந்து அதான் ஸ்மக்லிங் விஷயம். அவர் வந்து ஜீனியஸ், அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குது. இல்லை, நல்லா காமெடி பண்ணியிருக்காரு. அவர் வில்லனாகவும் இருக்கார், காமெடியாகவும் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது, அவரோட போர்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. படம் நிஜமாக நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது. 10/9 கொடுப்பேன். சதீஷ் டைரக்டிங் நல்லா இருந்தது, டைரக்ஷனும் நல்லா இருந்தது. டெபியூட் மாதிரியே தெரில, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்னால் பண்ண மாதிரி இருந்தது, நல்லா இருக்குது. இல்லை மெசேஜும் இல்லை, ஒரு நார்மலான ஸ்டோரி தான், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், சோசியல் மெசேஜ் எதுவும் இல்லை. நல்லாயிருக்கு, எல்லோரும் பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், குழந்தைங்க எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும். காமெடியாக தான் இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இல்லை, லவ் எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்குது. அவருக்கு ஜேர்னர் வந்து நல்லா இருந்தது. ஆக்சுவலாக புது ஜேர்னர் இது. ஆக்சுவலாக எல்லாம் காமெடியாக நடிச்சிட்டு இருந்தார். இப்போ புதுசாக அவர் இட்ஸ் நைஸ்மா, என்ஜாய்ட் இட். இட்ஸ் நைஸ், வெரி நைஸ். Nice. Everyone did it very nicely because my daughter is acting in this, so that's what I enjoyed the movie. It's nice, very nice. படம் நல்லா இருந்திருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது, ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஃபிலிம், தேங்க்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், மேலே நல்ல படங்கள் எடுக்கிறேன் நான். இல்லை படம் உண்மையிலுமே நல்லா இருக்குது, பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ லோகேஷனோட அசிஸ்டன்ட் டேரக்டர் வெங்கியனா தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். இப்போ அடுத்த படத்துக்கு அப்டேட்டுக்கெல்லாம் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறோம். படத்தில் வந்து கிளைமேக்ஸ் எல்லாமே நல்லா போச்சு. இப்போ அவரால் படம் நல்லா இருந்துச்சு, கண்டிப்பாக பார்க்கலாம். ஆக்டிங் ஒன்று நல்லா இருந்துச்சு ப்ரோ. இப்போ அவர் காமெடி ரோல் தான் பண்ணிட்டுருக்காரு. இப்போ ஹீரோவாக இருந்தாலும் அந்த காமெடி அந்த ஸ்கிரிப்ட் பண்ணிட்டுருக்காரு. அதை தவிர்த்து வேறு ஸ்கிரிப்ட்லாம் அவர் பண்ணலாம், எதிர்பார்க்குறோம். அவர்கிட்ட அந்த குவாலிட்டி இருக்குது. அவர் பார்த்தாருன்னா அவருக்கு ஒரு ரெக்வஸ்ட், இதை தவிர்த்து வேறு ஸ்கிரிப்டெல்லாம் நல்லா பண்ணுங்கள், உங்களுக்கு அமையுது, ஆக்ஷனும் பண்ணுங்கள், உங்களால் முடியும். படம் பார்த்துட்டேன் ப்ரோ, சூப்பராக இருக்குது படம், நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட ஜேர்னல் காமெடி தான், ஆனால் வெளியே வந்து நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது படம். நல்லா இருக்குது ப்ரோ, அவருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது படமும். நல்ல கதை, நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் அவரோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு, பார்க்கலாம், சூப்பராக இருக்குது படம். 2 ஹீரோயின் இருக்காங்க, ஒரு ஹீரோயின் மட்டும்
ரொம்ப கம்மி ஸ்பேஸ் கொடுத்தா மாதிரி இருந்தா அவங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ். மற்றபடி நல்லா பண்ணியிருப்பாங்க. இன்னொருத்தவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் சூப்பராக இருக்குது ப்ரோ. இன்ட்ரோ சாங் ஒன்று இருக்குது, லவ் சாங் ஒன்று இருக்குது. ரெண்டுமே சூப்பராக இருக்குது. மியூசிக் சூப்பர் பொறுத்தவரையும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காமெடி அவ்வளோவா இருக்காது. அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜேர்னலில் போயிட்டுருக்கோம். செகண்ட் ஹாஃபில் காமெடி நல்லாவே பண்ணியிருக்காங்க. நிறைய காமெடி ஆக்டர்ஸ் இருக்காங்க. சூப்பராக இருக்குது.